பார்த்து போனேன். இப்போ வந்து நான் வந்து சாய்க்கு வந்து எப்படி அந்த 4 டைகர் ஃபுட் எடுத்துன்னு போனீங்க. ஆனால் இப்போ வந்து இந்த இடத்துல தான் டிஸ்கவரி பண்ணியிருக்கோம். அது கூகுளில் ஒரு வெப்சைட் மாதிரி இருக்குது காய்ஸ். ஆமாம், அது எல்லாருக்கும் தெரியும், அவனுக்கு தாரா தெரியாது, எனக்கும் தெரியும். ஆனால் அது இப்போ தான் ஞாபகம் இருக்குதுன்னு ஒன்று இப்போ தான் ஞாபகம் இருக்குது. டைஃபன்டாஸ் ஓகே ஓகே என்ன உடுப்பி ஓகே 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 எம்பர் அனைலேஷன் இன்ஃபோனல் ஆர்டெக்ஷன். ஓகே ஓகே பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருக்கா, ஆனால் எனக்கு போயிட்டாங்க இப்போ. ஓகே, ஆனால் இப்போ வந்து ஈஸியாக இருக்குமாங்களே. ஓகே, இந்த டைகர் ஃப்ரூட் வச்சு ஆல்மோஸ்ட் எந்த காம்போ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே அவங்க ரொம்ப இப்போ நான் அடி சொல்கிறேன். நீங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் அன்லாக் பண்ணனா லைக் பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. இல்லை இல்லை மகளே, ஏன்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி காமிக்க மாட்டேன்றான். ஏன்னா மற்ற ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரே வீடியோலாம் பண்ண முடியாதுடா. ஒரே வீடியோடா 2 வீடியோ இதான் 3 வீடியோ போட்டிருக்கேன். ஒரு நாளைக்கு 3 வீடியோ தான் நம்மளால் எடுக்க முடியும். எடிட்டிங்லாம் பண்ண வேணாமா? குவாலிட்டி எப்பயுமே அதிகமாக இருக்கணும். அடுத்தது இந்த ஸ்பைஸ் லேயர்னு ஒருத்தர் இருக்கானே, அவன் எங்கே இருக்கான்? இந்த இடத்துக்கு இருக்கான். ஓகே, அவனை எப்படியோ கொண்டாச்சு. ஆனால் இந்த இந்த அடுத்த வீடியோவில் வந்து இந்த பாடி ஃப்ளிக்கராக நம்மளால் அடுத்து நல்லா பண்ண முடியுதான்ப்பா. போய் கிரைண்டிங் பண்ண வேண்டியது தானே? ஏன் உன்னோட வேலை? அதெல்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்காங்கடா. எத்தனை தடவை தான் சொல்லுது டைஃபன்டாஸ். உன்னதான் எல்லாரையும் அடிச்சு சொல்லிட்டியா? அதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்தோடனே தான். இப்போட்ட நமக்கு இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லை. ஆனால் இதே ஃபெயிலர் பீஸாண்டா நம்ம வந்து என்னத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துடும். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மேக்ஸ் லெவலே போயிட்டோம். மேக்ஸ் லெவலில் போயிருக்க மாட்டோம். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லா இதுலேயும் அடுத்த செகண்டே வந்துடும். ஃபெயிலர் பீஸில் லாக் ஸ்டேஜில் தான் மேக்ஸ் எதுவும் அடுத்த நான் தான் ஃபெயிலர் பீஸ்னு நான் விளையாடுக்கு விட்டுட்டேன். ஏன்னா ஆனால் அதெல்லாம் ரொம்ப போரிங்காக இருக்குது. லெவல் அப் பண்ணது அவ்வளோதான். ஆக்சுவலி பிளாக் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மேக்ஸ் இருக்குது, ஸ்வாட்ஸ் மேனாக இருக்கலாம். ஃபெயிலர் பீஸ்க்கு ஸ்வாட் மேன் ஆகலாம். ஆனால் ஃபெயிலர் பீஸில் கண்ணி இல்லைல்ல. ஆனால் விளையாடிருக்காரு 2-3 தடவை. ஒரு லெவல் 1000 ஆல்மோஸ்ட் 2000 வந்துருக்கேன். ஆனால் அவ்வளோ வரல. ஃபெயிலர் பீஸ்னா கேமா அதுதான் பிளாக் ஷூட் மாதிரி அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தோமே. பிளாக் ஷூட்ஸ் கூட பாப்புலராக இருந்தது. இன்னும் இருக்குது. ஆனால் ஓ அஞ்சுமா மொக்க கிராஃபிக்ஸ் நல்லா இருக்குது சொல்ல போனால். இல்லை, ஆனால் பிளாக் ஷூட்ஸ் கூட நல்லா இல்லை. ஆனால் குரோவே கார்டன் ஒன்று தெரியுமே குரோவே கார்டன். ஓகே, மக்களே கொஞ்சம் 2-3 மாஸ்டர்லாம் ஏறணும். ஆனால் நமக்குலாம் பாசிபிள் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் பண்ணுறது. ஏன்னா ஒரு எனிமிக்கு ஒரு மாஸ்டர் தான் இருக்குது. அதனால் ஒரு எனிமி டிஃபீட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் நான் 1000த்துக்கே போகலான்னு இருக்கேன். ஆமாம், நான் கிட்ட வீட்டு நான் இங்கே வாங்கிட்டேன். நான் வீட்டு இப்போ தான் எடுத்த மக்களே. ஏன்னா வீட்டுன்னு ஒன்று இருக்குன்னே நான் வாங்கிட்டு போயிட்டேன். நான் இப்போ தான் எடுத்த வீட்டு. அடுத்த கவிஷ் போயிட்டான் மக்களே. ஏதோ ஒரு வீட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான வேலை அதனால் அவன் போயிட்டான். ஹலோ போய் ஃபோன் பார்க்கறது தான் வேலையா? மற்ற தர்ஷனம் வந்து அப்படி இருக்கும். அடுத்த சான்ஸ் இருக்குது. ஆனால் நான் எதுக்கு அப்படி எப்படி இல்லாமல் பிளேசிங் ஃபீனிக்ஸ் இந்த ரீஎபிலிட்டி எப்படி உனக்கு ஒர்க் ஆகுதுன்னு தெரியுமா? நிறைய கம் கேட்டிலிங் மாதிரி. ஆனால் லாஸ்ட்டாக வந்து ஒரே இதுவெல்லாம் பண்ணோம். அப்போ இல்லை, ஒரு மாதிரி ஸ்பைடர் ஃபுட் தெரியுமா? அதில் ஒரு எபிலிட்டி வந்து டைரெக்டாக ஒரு மாதிரி இது மாதிரி பண்ணதில்ல, அதுதான் இது. ஆனால் இது வந்து கொஞ்சம் ஸ்பைடர் ஃப்ரூட்டில் நம்ம ஸ்பைடர் மேன் மாதிரி வெப் விட்டு போக முடியும் தானே? ஆமாம்.
அதுதான் ஸ்பைடர் சுற்றுங்க. அயன்மேனுக்கு ராக்கெட் சுற்று. ஏன் அயன்மேன்லாம் ராக்கெட் தானே விடுவாங்க. அதனால் அயன்மேன் ராக்கெட் விடுறாங்க. அந்த ராக்கெட் சுற்றிலே ராக்கெட் விடுவாங்க. ஆமாம், அயன்மேன் கையிலேருந்து ராக்கெட் வரல, அதை பார்த்து தான் காப்பி அடிச்சிருக்காங்க பிளாக் ஃப்ரூட்ஸு. அப்புறம் பிளாக் ஃப்ரூட்ஸ் ஒன் பீஸ் கேமில் போல நருட்டோவும் அயன்மேனும் சேர்ந்த கேம் போல. ஆனால் 2-3 அயன்மேன் எபிலிட்டி நருட்டோவில் வர எபிலிட்டி தான் சொல்ல போனால். ரஷிங்கன் கூட ரஷிங்கன் இருக்குதுல்ல. இல்லை, ஆனால் அதோட கொஞ்சம் பெருசாக இருக்குது. பால் இருக்குடா, பால் இருக்குது. சரிடா. ஓடா 10k டேமேஜ் காம்போடா, கம்மியான காம்போடா. இன்னும் வந்து 4k ஹெல்த்து தான் எனிமிக்கு இருக்கும். அப்போனா அப்படி ஷார்க் ஆங்கர் கபூச்சா தெரியாமல் சூப்பராக இருக்கும். ஆனால் நிறைய மேஸ்ட்ரி வச்சு கிரைண்டிங் பண்ணதுக்கு இருக்கும். அதனால தான் நான் வேணான்னு சொன்னேன் 4C. நீ எப்போ மேக்ஸால் தான் இருக்குமா? ஏண்டா லவ்லிங் அப்பில் ஓரளவுக்கு போரிங்காக இருக்குடா. தொடர்ந்து 2-3 பஃப்ஸ் எல்லாம் கொடுக்கும், ஹெல்த்து தான் இன்க்ரீஸ் பண்ண. அவ்வளோதான் லவ்லிங் அப்போட வேலையை. ஆனால் லவ்லிங் அப்பில் யூஸ்லெஸ்ஸு. லெவல் 1 மேக்ஸ் லெவல் பீட்லன்னு சொன்னேன். ஆனால் பீட் பண்ணலாம், ஆனால் நமக்கு எஃபெக்ட் தேவையில்லை. ஏன்னா மேக்ஸ் லெவல் ஆல்ட்டு லெவல் 1 வந்து இல்லை. ஆனால் மேக்ஸ் லெவல் 1 பீட் பண்ணுறது கண்டிப்பாக சொல்லுடா. அஷ்ஷா, நம்ம ஒரு ஆல்ட் வச்சு கொண்டா விளையாடலாம். ஏய், நான் மீனை போட்டு இது ஃபுல்லாக பண்ணல. அட்டை நம்ம நிறைய வேலை இருக்குது. மெயின் மேக்ஸ் லெவல் தானே ஆல்ட்டு. இல்லை, ஆல்ட்டோ கொஞ்சம் 2-3 வீடியோவுக்கு ஸ்பெஷலாக பண்ணுறேன். மேக்ஸ் லெவல் வந்தோடனே நூப் டூ மேக்ஸு பட் நார்மலி அப்படின்னு ஏதாவது வீடியோ பண்ண போகிறேன். கூட நானும் வரேன். சரி, சாய் அப்படியே என்ன ஹெல்ப் பண்ணுவேன். அதான் வீடியோ நூப் டூ மேக்ஸ் பட் சாய் ஹெல்ப் மீ, தட்ஸ் த டைட்டில் பிரேக். எப்படி கம்மியாக இருக்கா டைட்டில்? ஆனால் இப்போ என்னால் டைமண்ட் அடிக்கணும் அடிக்க முடியும். நான் முதல் ஃபஸ்ட் சி ஃபுல்லாக ஒரு பார்ட்டு, செகண்ட் சி ஃபுல்லாக ஒரு பார்ட்டு, தேர்ட் சி ஃபுல்லாக பார்ட்டு. இல்லை, நான் அக்கௌண்ட் பாஸ்வேர்ட் கூட உங்களுக்கு கொடுத்துடலாம். ஆனால் அந்த அளவுலாம் நான் நம்பலை. ஆஷா, நீ உன்னோட கடைசி நிமிஷம் உன் அக்கௌண்ட் நீ டெலிட் பண்ணி ஆகணும். ஆக்சுவலி நீ யாருக்காவது தரலான்னு முடிவு பண்ணுறேன். எனக்கு தெரியா தர்ஷன் தருவான். தர்ஷன் ஏன்? ஏன்னா நீ வேணா நான் அக்கௌண்ட் எது வேணாலும் கெடுக்கலாம். ஆனால் தர்ஷனில் விளையாடவே மாட்டான். ஆனால் கெடுக்குது சான்ஸே இல்லை. சரி, கவிஷா நானா? நீ கவிஷ் என்ன அக்கௌண்ட்டா உன்னோட கெடுப்பான். டேய், நான் ஏன்டா உன் அக்கௌண்ட்டை கெடுக்க போகிறேன்? ஏதாவது போடாமல் பட்டு என்னோட ஃப்ரூட்டெல்லாம் தண்ணியில் போட்டேன்னா தண்ணியில் ஏன்டா ஃப்ரூட்டை போட முடியும்? சரி, அந்த ஃப்ரூட் வச்சு ரீசெட் பண்ணிட்டேனா? ஓகேடா, 11k டேமேஜ். சூப்பர் ட்ரேடு. உனக்கு முதல் ஃப்ரூட்டோட வேல்யூவே தெரில மக்களே. வந்து மேக்மா வந்து ஒரு கோஸ்ட் ட்ரேட் பண்ணியிருக்கான். மேக்மாவையா? அவன் நீ மேங்காக்கு ஏதோ ஒன்று ட்ரேட் பண்ண. ஃப்ரூட்டோட வேல்யூவே உனக்கு தெரியாது, நீ வேற ட்ரேட் பண்ணுங்க. மேமத்துக்கு போய் ஷேடோ ட்ரேட் பண்ணிட்டேன் அவசரப்பட்டு. ஷேடோ இப்போ பிளேஸாக மாற்றிட்டேன். பிளேஸா? ஆமாம், பிளேஸாடு. லிசாடா? ஐயோ, அதுக்கு என்னதுடா? ஐயோ, அடியே, என்னடா இது? லிசார்டுன்னு ஒரு ஃப்ரூட் இல்லை, பிளிஸார்டு. பிளிஸ். ஆனால் சாயா பிளிஸார்டு வந்து ஷேடோவோட நல்ல ஃப்ரூட் தாரா. அது ஹை வேல்யூ தான் இருக்குது. அப்போ அது குட் ரேட் தான். ஆமாம் மக்களே, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். மக்களே, சாய் வந்து ஒரு பெரிய ட்ரேடர்னு நான் சொல்லியிருக்கான். அர்ஷா கிட்ட இருக்க 4 ஃப்ரூட் மட்டும் தான் இல்லை. ஃப்ரூட் நம்பர் 1. சரி, வெனம் இருக்கா, டைகர் இருக்கா மாடல் உங்ககிட்ட இருந்தது. ஆனால் நான் இப்போ தான் சாப்பிட்டுருக்கேன். மக்களே, இதோ இந்த வீடியோ வந்து எப்போ 11 மினிட்ஸ்க்கு வருதோ அதோ இந்த வீடியோ முடிச்சிடலாம். ஏன்னா இந்த வீடியோவில் 200 மேட்ச் விளையாடுங்க நான் நினைக்கிறேன். நான் அடுத்த ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் இருக்கிறதுல பெஸ்ட்டு குவாலிட்டியாக நான் எல்லாருக்கும் சர்வ் பண்ணோம். பெஸ்ட்டு குவாலிட்டி ஐ மீன் சவுண்ட் எஃபெக்ட். ஓகே, வந்து
இப்போ அமைதியாக இருக்கும்போது உங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் கேட்கும். ஆனால் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் காமெண்ட்ஸில். நல்லா இல்லைன்னா வேறு ஏதாவது மியூசிக் சஜஸ்ட் பண்ணுங்கள், நான் பார்க்கலாம். 160 என்னடா அந்த 100க்கு மேலே ரொம்ப பொறுமையாக போகுது. நம்ம என்ன போக போக மேஸ்ட்ரி எடுக்கிறதுக்கு எக்ஸ்பி வந்து நிறைய தேவையாகும். ஆனால் கேஸுக்கு எம்மன் இருந்தாலும் நான் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தேன். ஆனால் இந்த டைக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன எம்மன் லைக் வாட் அ வேஸ்ட் பிரியாணி. ஈட்டே பண்ணிருக்கூடாதா? ஈட்டு பண்ணணும், பண்ணியே தீரணும். பிஇபியில் நல்லா ஆகணும்னா அதுதான் இந்த ஆர்க்கே. ஓகே, அவன் எந்த இடத்துக்கோ போயிட்டான். அவங்களே இதான் நான் லாஸ்ட் இனிமே நினைக்கிறேன். ஓகே, அந்த எபிலிட்டி வேஸ்ட் ஆகிடுச்சு. நாட் அ சிங்கிள் டேமேஜ் பிரேக். மட்டும் அம்மா இருந்தால் இது சூப்பராக இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லாமல் அம்மா இருந்தால் சூப்பராக இருக்கும். ஆமாம், செம்மையாக இருந்திருக்கூட. என்னத்துக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனே அன்லாக் பண்ணியிருக்கேன். ஆனால் பரவாயில்ல, அன்ட்ரான்ஸ்ஃபார்மாக ஆனால் இருக்குது. ஆனால் மக்களே இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்.